ஒரு எழுத்தாளர் இருக்காரு. தமிழ்நாட்டு எழுத்தாளர். கிராமத்துல பிறந்து வளர்ந்தவர். மண்ணோட மனம் தெரிஞ்சவர். சாதாரண மனுஷங்களோட வாழ்க்கையை அப்படியே எழுதுறவர். ஒரு நாள் அவர் ஒரு போஸ்ட் போட்டார். அந்த போஸ்ட்ல ஒரே ஒரு வரிதான் இருந்துச்சு. பெருமாள் முருகன் என்ற எழுத்தாளர் இறந்து விட்டாரு. இந்த ஒரு வரி தமிழ் இலக்கிய உலகத்தையே அதிர வச்சுச்சு. ஏன்னா பெருமாள் முருகன் செத்து போகல, அவர் உயிரோட இருக்காரு. ஆனா அவர் சொன்னாரு, எழுத்தாளன் பெருமாள் முருகன் செத்துட்டான்னு. அதாவது இனிமே நான் எழுத போறதில்லன்னு சொன்னாரு. ஏன் ஒரு எழுத்தாளர் இப்படி சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்தாரு? என்ன நடந்துச்சு? யாரு அவரை இந்த நிலைமைக்கு தள்ளினாங்க? ஒரு நாவல், ஒரு காதல் கதை, ஒரு தம்பதியரோட தனிப்பட்ட வலி. அது எப்படி போராட்டமாச்சு, புத்தக எரிப்பு ஆச்சு, மிரட்டல் ஆச்சு, எழுத்தாளரோட குடும்பத்துக்கே ஆபத்து வந்துச்சு. இன்னைக்கு நம்ம பேச போறது அந்த நாவல் பத்தி. அந்த நாவல் பேரு மாதொரு பாகன். குழந்தை இல்லாததோட வலி எப்படி ஒரு குடும்பத்தை உடைக்குது, சமூகம் எப்படி அந்த வலியை இன்னும் கொடூரமாக்குது, ஒரு எழுத்தாளர் அதை எழுதினதுக்கு என்ன விலை கொடுத்தாரு, இதெல்லாத்தையும் ஆழமா பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த நாவலை எழுதினவர் யாருன்னு. பெருமாள் முருகன் 1966 தமிழ்நாடு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தவர். விவசாய குடும்பம், மண்ணோட மனம் தெரிஞ்ச குடும்பம். அவர் படிச்சது அந்த ஊர்ல தான். பின்னாடி தமிழ் இலக்கியத்துல முனைவர் பட்டம் வாங்கினாரு. நாமக்கல்ல ஒரு அரசு கல்லூரியில தமிழ் பேராசிரியர் ஆனாரு. ஆனா அவரோட உண்மையான அடையாளம் என்னன்னா, அவர் ஒரு எழுத்தாளர். சாதாரண எழுத்தாளர் இல்ல, கிராமத்து மனுஷங்களோட வாழ்க்கைய அப்படியே எழுதுறவர். அவங்க பேசுற மொழியில எழுதுறவர். அவங்க வலியை உணர்ந்து எழுதுறவர். அவர் எழுதின முக்கியமான நாவல்கள் என்னன்னா, ஏறுவெயில், கருக்கு, பூக்குழி, நிழல் முத்து, இப்படி நிறைய எழுதியிருக்காரு. எல்லாமே கிராமத்து வாழ்க்கை பத்தின கதைகள் தான். ஒடுக்கப்பட்ட மக்கள் பத்தின கதைகள் தான். அவரோட எழுத்து ஸ்டைல் என்ன ஸ்பெஷல்னா, அவர் எழுதுறது ராவா இருக்கும், ஃபில்டர் இல்லாம இருக்கும். கிராமத்துல என்ன நடக்குதோ அதை அப்படியே எழுதுவாரு. அழகுபடுத்த மாட்டாரு, மறைக்க மாட்டாரு. அந்த ஸ்டைல் தான் அவரை ஃபேமஸும் ஆக்குச்சு. அதே ஸ்டைல் தான் அவரை கான்ட்ரவர்ஷியலும் ஆக்குச்சு. 2010 அவர் ஒரு நாவல் எழுதினாரு. அந்த நாவல் பேரு மாதொரு பாகன். ஆங்கிலத்துல ஒன் பார்ட் வுமன்னு மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த ஒரு நாவல் அவரோட வாழ்க்கையையே தலைகீழா புரட்டி போட்டுச்சு. சரி, இப்போ நாவலுக்குள்ள போவோம். கதையோட மையம் 2 பேரு, காளி, பொன்னா. இவங்க சாதாரண கிராமத்து தம்பதிகள். திருச்செங்கோடு பகுதியில வாழ்றவங்க. விவசாயி குடும்பம், மண்ணோட வேலை செய்யறவங்க. காளியும் பொன்னாவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. அவங்களுக்குள்ள நிறைய பாசம் இருக்கு. ஒருத்தர மேல ஒருத்தருக்கு அக்கறை இருக்கு. காளி ரொம்ப நல்லவன், கடினமா உழைக்கிறவன். பொன்னா அன்பான பெண். அவ கணவன் மேல ரொம்ப பிரியம். கல்கி எழுதுற அரசர் கதை இல்லை இது. சாதாரண மனுஷங்களோட சாதாரண வாழ்க்கை. காலையில எழுந்து வயல்ல வேலை போறது, மாட்டுக்கு தீனி போடுறது, சந்தைக்கு போறது, மாசம் ஒரு தடவை கோவிலுக்கு போறது. இப்படி ரொம்ப சிம்பிளா வாழ்ற ஒரு ஜோடி. ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய குறை இருக்கு. அவங்களுக்கு குழந்தை இல்ல. கல்யாணமாகி வருஷங்கள் கடந்துடுச்சு. 1 வருஷமாச்சு, 2 வருஷமாச்சு, 3 வருஷமாச்சு, 4 வருஷமாச்சு. ஆனா குழந்தை வரல. முதல்ல அவங்களுக்கே அவ்வளவா டென்ஷன் இல்ல. வரும்னு காத்திருந்தாங்க. ஆனா சுத்தி இருக்கிறவங்க விடல. என்ன சம்பந்தி, இன்னும் நல்ல செய்தி ஏதாவது? ஒவ்வொரு விசேஷத்திலையும் கேட்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல அது சாதாரண கேள்வி மாதிரி இருந்துச்சு. பின்னாடி அது ஒரு குத்தலாச்சு. அப்புறம் அது ஒரு அவமானமாச்சு. கடைசியில அது ஒரு சாபம் மாதிரி ஆயிடுச்சு. இங்கதான் கதையோட உண்மையான வலி ஆரம்பிக்குது. குழந்தை இல்லாததை நாம ஒரு மெடிக்கல் கண்டிஷனா பார்க்கணும். ஆனா நம்ம சமூகம் அதை அப்படி பார்க்காது. சமூகம் அதை ஒரு தண்டனையா பார்க்கும், ஒரு சாபமா பார்க்கும், ஒரு குறையா பார்க்கும். பொன்னாவுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அவ வீட்டுக்கு போனா மலடின்னு பேசுவாங்க. இவளால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு முணுமுணுப்பாங்க. ஏதாவது பாவம் பண்ணிருப்பா, அதான் கடவுள் தண்டிக்கிறாருன்னு சொல்லுவாங்க. காளிக்கு என்ன நடந்துச்சுன்னா, இவன் ஆம்பளையா இல்லையான்னு கேக்குறாங்க. வேற பொண்ணு பாரு, இவளால ஒன்னும் ஆகாதுன்னு யோசனை சொல்றாங்க. உன் தாத்தா அப்பா எல்லாருக்கும் 10 புள்ள, உனக்கு மட்டும் ஒன்னும் இல்ல, என்ன கொடுமைன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு திருவிழாவும் அவங்களுக்கு ஒரு சோதனை. ஒவ்வொரு உறவினர் வீட்டு ஃபங்க்ஷனும் ஒரு போர்க்களம். எல்லாரும் அவங்க குழந்தைகளை தூக்கிட்டு வருவாங்க. பொன்னா அதை பார்த்துட்டு உள்ளுக்குள்ள அழுவா. காளி கோபத்தை அடக்கிக்குவான். பெருமாள் முருகன் இந்த பெயினை ரொம்ப ராவா எழுதுறாரு. ஒரு இடத்துல எழுதுறாரு,
குழந்தை இல்லாத வீடு சுடுகாடு மாதிரின்னு யாரோ சொல்றாங்க. அந்த வார்த்தை பொன்னாவோட நெஞ்சில ஆணி அடிக்கிற மாதிரி பாயுது. இன்னொரு இடத்துல காளியோட அம்மா சொல்றா, வேற பொண்ணு பாரு, இவளை விட்டுடுன்னு. அவன் சொல்றான், நான் பொன்னாவை விட மாட்டேன்னு. ஆனா அந்த பிரஷர் தினமும் தினமும் அதிகமாகுது. காளியும் பொன்னாவும் நிறைய கோவில் போறாங்க. ஒவ்வொரு கோவிலா போறாங்க, நேர்ச்சை பண்றாங்க, விரதம் இருக்காங்க, நாட்டு வைத்தியம் பார்க்கறாங்க, யாரோ சொன்னாங்கன்னு மந்திரவாதி கிட்ட போறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா குழந்தை வரல. ஒவ்வொரு மாசமும் பொன்னா ஒரு நம்பிக்கையோட காத்திருப்பா. அந்த நம்பிக்கை தோல்வி ஆகும்போது அவ உடைஞ்சு போவா. இது ஒவ்வொரு மாசமும் ரிப்பீட் ஆகுது, ஒரு சைக்கிள் மாதிரி. நம்பிக்கை, ஏமாற்றம், அழுகை, மறுபடியும் நம்பிக்கை, மறுபடியும் ஏமாற்றம். இந்த சைக்கிள் அவங்கள மெதுவா அரிக்குது. இப்போ கதையோட மிக முக்கியமான, மிக சர்ச்சையான பகுதிக்கு வருவோம். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில். இந்த கோவில்ல வருஷா வருஷம் ஒரு பெரிய திருவிழா நடக்கும். மாதொரு பாகன்னு சொல்லுவாங்க. அதாவது பாதி ஆண் பாதி பெண்னு அர்த்தம். சிவபெருமான் ஒரு பக்கம் ஆணா, இன்னொரு பக்கம் பெண்ணா இருக்கிற வடிவம். பெருமாள் முருகன் எழுதுறாரு, பழைய காலத்துல இந்த திருவிழா நேரத்துல ஒரு பழக்கம் இருந்ததா. அதாவது குழந்தை இல்லாத பெண்கள் அந்த திருவிழா இரவுல கோவிலுக்கு வருவாங்க. அந்த இரவுல எல்லா ஆண்களும் கடவுளா கருதப்படுவாங்க. அந்த இரவுல நடக்கிற எதுவும் தெய்வீகம்னு நம்பப்படும். குழந்தை இல்லாத பெண்கள் அந்த இரவுல வேற ஆண்களோட சேர்ந்து கர்ப்பம் அடையலாம்னு ஒரு நம்பிக்கை இருந்ததா எழுதுறாரு. இதை நான் கிளியரா சொல்றேன், இது பெருமாள் முருகன் சொல்ற ஒரு பழைய கால நம்பிக்கை. இது உண்மையா இல்லையான்னு பெரிய விவாதமே இருக்கு. சிலர் சொல்றாங்க, ஆமா பழைய காலத்துல இது மாதிரி பிராக்டிசஸ் இருந்துச்சுன்னு. வேற சிலர் சொல்றாங்க, இல்ல இது முழுசா கற்பனை, நம்ம கோவிலையும் கலாச்சாரத்தையும் அவமானப்படுத்துறாங்கன்னு. இப்ப கதையில என்ன நடக்குதுன்னா, காளியும் பொன்னாவும் எல்லாமே ட்ரை பண்ணிட்டாங்க. கோவில் போயாச்சு, மருத்துவர்கிட்ட போயாச்சு, மந்திரவாதி கிட்ட போயாச்சு, நேர்ச்சை பண்ணாச்சு, ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. அப்ப காளியோட குடும்பத்துல யாரோ சொல்றாங்க, திருவிழா இரவுல போயிடு, கடவுள் அருளால எல்லாம் சரியாகும். அதாவது அந்த கான்ட்ரவர்ஷியல் பிராக்டிஸை ஃபாலோ பண்ணுன்னு இன்டிரெக்டா சொல்றாங்க. இங்கதான் மிகப்பெரிய மாரல் டெலமா வருது. பொண்ணா போகணுமா வேணாமா? அது அவளோட சாய்ஸா இல்ல குடும்ப பிரஷரா? காளிக்கு இது அக்செப்டபிளா? அவன் மனசு என்ன சொல்லும்? பெருமாள் முருகன் இந்த டிலமாவை ரொம்ப பெயின்ஃபுல்லா எழுதுறாரு. காளியோட மனநிலையை டிஸ்கிரைப் பண்றாரு. ஒரு கணவன் தன் மனைவியை வேற ஆளு கிட்ட அனுப்புற சிச்சுவேஷன்ல என்ன ஃபீல் பண்ணுவான்? அவமானமா, கோபமா, ஹெல்ப்லெஸ்னஸா, எல்லாமே கலந்த ஒரு உணர்வு. பொன்னாவோட மனநிலையை டிஸ்கிரைப் பண்றாரு. ஒரு பெண் தன் கணவனை விட்டு வேற ஆளு கிட்ட போகணும், நான் என்ன ஃபீல் பண்ணுவா? அவமானமா, பயமா, கில்ட்டா? ஆனா அதே நேரத்துல ஒரு குழந்தை வேணும்னு ஒரு டெஸ்பரேட் ஆசை. இந்த சீன் தான் நாவலோட ஹார்ட். இந்த சீன் தான் மிகப்பெரிய சர்ச்சைக்கு காரணம். இந்த சீன் தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பம். ஒன்னு புரிஞ்சுக்கணும், பெருமாள் முருகன் இதை குளோரிஃபை பண்ணல. அதாவது இது நல்லது, இதை எல்லாரும் பண்ணுங்கன்னு சொல்லல. அவர் இதை ஒரு வழியா காட்டுறாரு. ஒரு டெஸ்பரேட் கப்பிள் எந்த அளவுக்கு போக நேரிடும்னு காட்டுறாரு. சமூகம் ஒரு தம்பதியரை எவ்வளவு கார்னர்ல நிறுத்தும்னு காட்டுறாரு. ஆனா சிலருக்கு இது புரியல. அவங்க புத்தகத்தோட இன்டென்ஷனை பார்க்கல. அவங்க அந்த ஒரு சீனை மட்டும் பிடிச்சு இது அசிங்கம், இது வக்ரம், இது நம்ம கலாச்சாரத்தை அவமானப்படுத்துதுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. புயல் வருது, எதிர்ப்பும் போராட்டமும். இப்போ ரியல் லைஃப்ல என்ன நடந்துச்சு பார்ப்போம். மாதொரு பாகன் நாவல் முதல்ல 2010 தமிழ்ல வெளிவந்துச்சு. அப்போ பெருசா யாரும் கவனிக்கல. தமிழ் இலக்கிய வட்டத்துல நல்ல பேர் வாங்குச்சு, விருதுகள் வந்துச்சு. ஆனா மெயின் ஸ்ட்ரீம்ல பெரிய கான்ட்ரவர்சி இல்ல. பிரச்சனை ஆரம்பிச்சது 2014. அப்போ இந்த நாவல் ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டது. ஒன் பார்ட் உமன் பெங்குவின் புக்ஸ் வெளியிட்டது. அனிருதன் வசுதேவன் மொழிபெயர்ப்பு பண்ணாரு. ஆங்கில வெர்ஷன் வெளிவந்ததும் பெரிய கவனம் கிடைச்சது. இன்டர்நேஷனல் மீடியா கவர் பண்ணுச்சு. விமர்சகர்கள் புகழ்ந்தாங்க. இது இந்தியன் லிட்ரேச்சர்ல ஒரு மாஸ்டர் பீஸ்னு சொன்னாங்க. கிராஸ்வேர்ட் புக் அவார்ட் கிடைச்சது. ஆனா அதே நேரத்துல திருச்செங்கோடு பகுதியில சில அமைப்புகள் இந்த புத்தகத்தை படிச்சாங்க. அவங்களுக்கு கோபம் வந்துச்சு. இந்த புத்தகம் நம்ம ஊரை அவமானப்படுத்துது, நம்ம கோவிலை அவமானப்படுத்துது, நம்ம ஜாதியை அவமானப்படுத்துதுன்னு சொன்னாங்க. 2016 டிசம்பர்ல திருச்செங்கோடுல போராட்டம் ஆரம்பிச்சிச்சு. சில இந்து அமைப்புகள், ஜாதி அமைப்புகள் ஒன்னு சேர்ந்தாங்க. மாதொரு பாகன் தடை செய்யப்படணும்னு கோரிக்கை வச்சாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? புத்தகம் எரிக்கப்பட்டது. ஆமா, தெருவில் புத்தகத்தை கொண்டு வந்து தீ வச்சு எரிச்சாங்க. பெருமாள் முருகனோட படத்தை பொம்மையா செஞ்சு அதையும் எரிச்சாங்க. அது மட்டும் இல்ல, பெருமாள் முருகனுக்கு மிரட்டல் கடிதங்கள் வந்துச்சு, போன் மிரட்டல் வந்துச்சு. உன்னை கொன்னுடுவோம்,
ன்னு சொன்னாங்க. அவரோட குடும்பத்தையும் மிரட்டினாங்க. அவர் மனைவி, பிள்ளைகள் எல்லாருக்கும் பயம். அவர் வேலை செய்யற கல்லூரிக்கு முன்னாடி போராட்டம் நடந்துச்சு. இந்த ஆளை வேலையில இருந்து நீக்குங்கன்னு கோஷம் போட்டாங்க. நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் ஒரு சமாதான கூட்டம் நடத்துச்சு. அந்த கூட்டத்துல பெருமாள் முருகனை கிட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்கன்னு பிரஷர் போட்டாங்க. அவரை இந்த புத்தகத்தை திரும்ப பெறுங்கன்னு சொன்னாங்க. பெருமாள் முருகன் அந்த பிரஷர்ல சரி நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறமும் போராட்டம் நிக்கல, மிரட்டல் நிக்கல. அப்போதான் ஜனவரி 2015 அந்த ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. பெருமாள் முருகன் என்ற எழுத்தாளர் இறந்து விட்டார். அவர் கடவுள் அல்ல, எனவே உயிர்த்தெழ மாட்டார். இனி சாதாரண மனிதனாக, ஆசிரியராக மட்டுமே இருப்பார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு தமிழ் இலக்கிய உலகமே அதிர்ந்து போச்சு. எழுத்தாளன் இறந்தான். என்ன நடந்துச்சு? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு எழுத்தாளர் நான் இனிமே எழுத போறதில்லைன்னு சொல்றாரு. அது என்ன மாதிரினா, ஒரு பாடகர் நான் இனிமே பாட மாட்டேன்னு சொல்றது மாதிரி, ஒரு ஓவியர் நான் இனிமே படம் வரைய மாட்டேன்னு சொல்றது மாதிரி. அவரோட உயிரே எழுத்து தான். அதை கொன்னுட்டாங்க. யாரு கொன்னாங்க? சமூகம் கொன்னுச்சு, அமைப்புகள் கொன்னுச்சு, மிரட்டல்கள் கொன்னுச்சு. இந்த சம்பவம் நடந்ததும் தமிழ்நாட்டில் பெரிய விவாதம் ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் பெருமாள் முருகன் தான் தப்பு, அவர் எழுதக்கூடாதது எழுதினாருன்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான தாக்குதல், யாராலையும் ஒரு எழுத்தாளனை அடக்க முடியாதுன்னு சப்போர்ட் பண்ணினாங்க. ரைட்டர்ஸ், இன்டலெக்சுவல்ஸ், ஆக்டிவிஸ்ட் எல்லாரும் பெருமாள் முருகனுக்கு ஆதரவா குரல் கொடுத்தாங்க. சென்னையில், டெல்லியில், பெங்களூர்ல ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு. ஃப்ரீ ஸ்பீச், ரைட் டு ரைட்னு கேம்பெயின் நடந்துச்சு. இன்டர்நேஷனல் லெவல்ல கூட இது கவனம் பெற்றுச்சு. பென் இன்டர்நேஷனல், எழுத்தாளர்கள், அமைப்புகள் எல்லாம் பெருமாள் முருகனுக்கு சப்போர்ட். நீதிமன்றம் என்ன சொன்னது? இந்த விவகாரம் கடைசியில நீதிமன்றம் வரை போச்சு தெரிவிச்சாங்க. மாதுர்பாகன் புத்தகத்தை தடை செய்யணும்னு சிலர் வழக்கு போட்டாங்க. மட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. 2016 ஜூலைல மட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு சொன்னது. நீதிபதிகள் சொன்னாங்க, இந்த புத்தகத்தை தடை செய்ய எந்த காரணமும் இல்லை. எழுத்தாளருக்கு எழுதும் உரிமை இருக்கு. யாருக்காவது புத்தகம் பிடிக்கலன்னா படிக்காம விட்டுடுங்க, ஆனா தடை செய்ய முடியாதுன்னு கிளியரா சொன்னாங்க. நீதிபதிகள் ஒரு மிக ஃபேமஸ் லைன் சொன்னாங்க, ஒரு புத்தகம் பிடிக்கலன்னா அதை படிக்காம போடுங்க, ஆனா எரிக்காதீங்க. படிக்காம இருக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு, ஆனா எரிக்கிற உரிமை உங்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. இந்த தீர்ப்பு ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு. கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு பெரிய வெற்றி ஆச்சு. இந்த தீர்ப்புக்கு அப்புறம் பெருமாள் முருகன் மறுபடியும் எழுத ஆரம்பிச்சாரு. இறந்த எழுத்தாளர் மறுபடியும் உயிர் தெழுந்தாரு. 2016க்கு அப்புறம் அவர் நிறைய நாவல்கள் எழுதினாரு. ஆலகம்மா, புன்னகை நிலா, காடு, இப்படி பல புத்தகங்கள் வந்துச்சு. ஒவ்வொன்றும் ஹிட் ஆச்சு. இன்டர்நேஷனல் லெவல்ல மொழிபெயர்க்கப்பட்டது. விருதுகள் வாங்கினாரு. JCB பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் கிடைச்சது. அதாவது அவரை கொல்ல முயற்சி பண்ணினாங்க, ஆனா அவர் இன்னும் சக்தியா திரும்பி வந்தாரு. அவரை சப்ரஸ் பண்ண பார்த்ததால அவர் இன்னும் ஃபேமஸ் ஆனாரு. இந்த கதை நமக்கு சொல்ற பாடம். சரி, இந்த முழு கதையும் கேட்டாச்சு. இப்போ யோசிப்போம், இந்த நாவல் நமக்கு என்ன சொல்லுது? முதல் விஷயம், குழந்தையின்மை ஒரு குற்றம் இல்லை. ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ குழந்தை பிறக்கலன்னா அது அவங்க தப்பு இல்லை. அது ஒரு மெடிக்கல் கண்டிஷன். அதுக்கு மருத்துவ சிகிச்சை இருக்கு. ஆனா நம்ம சமூகம் என்ன பண்ணுது? அதை ஒரு சாபமா பார்க்குது, ஒரு தண்டனையா பார்க்குது. கடவுள் கோபம்னு சொல்லுது. இந்த ஆட்டிடியூடு மாறணும். 2024 கூட நம்ம கிராமங்கள்ல மலடின்னு பேசுறாங்க, ஆம்பளத்தனம் இல்லைன்னு சொல்றாங்க. இது ரொம்ப கொடூரம். ரெண்டாவது விஷயம், ஒரு பெண்ணோட வர்த்து குழந்தை பெத்துக்கிறதுல மட்டும் இல்ல. பொண்ணா ஒரு அன்பான மனைவி, கடினமா உழைக்கிற பெண், நல்ல மனுஷி. ஆனா சமூகம் அவளை குழந்தை பெத்துக்கலன்னு ஒரே ஒரு விஷயத்துல ஜட்ஜ் பண்ணுது. இது எவ்வளவு அன்ஃபேர். மூணாவது விஷயம், ஒரு கப்பிளோட பர்சனல் லைஃப்ல சமூகம் தலையிடக்கூடாது. காளியும் பொன்னாவும் தங்களோட பிரச்சனையை தாங்களே ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் அட்வைஸ் கொடுக்கறாங்க, பிரஷர் போடுறாங்க, அவமானப்படுத்துறாங்க. இதுதான் அந்த கப்பலை டெஸ்பரேட் ஆக்குது. நாலாவது விஷயம், கருத்து சுதந்திரம் ரொம்ப முக்கியம். பெருமாள் முருகன் ஒரு அன்கம்ஃபர்டபிள் ட்ரூத்தை எழுதினாரு. சமூகத்துக்கு அது கசந்துச்சு. ஆனா அன்கம்ஃபர்டபிள் ட்ரூத்தை எழுதுறது தான் லிட்ரேச்சரோட வேலை. சமூகத்தோட ப்ராப்ளம்ஸை கண்ணாடி மாதிரி காட்டுறது தான் எழுத்தாளனோட கடமை. புத்தகம் பிடிக்கலன்னா படிக்காம விடலாம், ஆனா எரிக்கிறது, எழுத்தாளனை மிரட்டுறது, அவன் குடும்பத்தை பயமுறுத்துறது, இது சிவிலைஸ்ட் சொசைட்டில நடக்கக்கூடாது. அஞ்சாவது விஷயம், பேனிங் நெவர் ஒர்க்ஸ். மாதுர்பாகன் பேன் ஆகியிருந்தா என்ன நடந்திருக்கும்? இன்னும் அதிகமா பேர் படிச்சிருப்பாங்க, இன்னும் ஃபேமஸ் ஆகியிருக்கும். பேன் பண்றதால ஒரு ஐடியாவை அழிக்க முடியாது. அது சாட்டனிக் வெர்சஸ்க்கும் பொருந்தும், மாதுர்பாகனுக்கும் பொருந்தும். உங்க கருத்து என்ன? இப்ப கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க யோசிங்க. இன்னைக்கு 2024 கூட நம்ம சமூகத்துல
குழந்தை இல்லாத தம்பதிகள் இருக்காங்க. அவங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க தெரியுமா? மருத்துவ சிகிச்சை எக்ஸ்பென்சிவ், எமோஷனல் ப்ரெஷர் இன்டென்ஸ், சமூக அழுத்தம் அன்பேரபிள். அவங்க கிட்ட போய் குழந்தை இல்லையான்னு கேட்குறீங்களே, அது ஒரு சாதாரண கேள்வி இல்லை, அது ஒரு ஆணி. அவங்க நெஞ்சில் அடிக்கிற ஆணி. அதனால ப்ளீஸ் யாரோட பர்சனல் லைஃப்லையும் தலையிடாதீங்க. குழந்தை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு கப்பலோட ஒர்த் அதில் இல்லை. அவங்க அன்பில் இருக்கு, அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கு. மாதொரு பாகன் ஒரு ஆப்சின் நாவல் இல்லை. இது நம்ம சமூகத்தோட கொடூரத்தை காட்டுற கண்ணாடி. அந்த கண்ணாடியில் நம்ம முகம் அசிங்கமாக தெரிஞ்சா அது கண்ணாடியோட தப்பு இல்லை, நம்ம தப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெருமாள் முருகன் செஞ்சது சரியா இல்லை அவரை எதிர்த்தவங்க செஞ்சது சரியா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டீப் அனாலிசிஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு சர்ச்சையான நாவல் பற்றி பேசலாம். வணக்கம்.